நம்ம மற்றவங்க முன்னாடி ரொம்ப அழகா கியூட்டாக ப்ரெசன்டபுளாக அண்ட் பர்ஃபெக்டாக தெரியணும்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம். தக் லைஃப் மென்ஸ் வேர் வெதர் இம்போர்ட்டட்ல ஃப்ளாரல் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. வெல்மேட் ஆக்ஸ்ஃபோர்ட் ஃபார்மல் ஷர்ட், ஜக்காட் ஷார்ட்ஸ், ஃபார்மல் காட்டன் லெனின் பேண்ட், பார்ட்டி வேர் ஷர்ட், ரவுண்ட் நெக் ஆஃப் ஹேண்ட், ஆகி ஃபிட், ஜாகர்ஸ், ஆங்கிள், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் தக் லைஃப்ல இருக்கு. தக் லைஃப் வந்து பாடியில இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூமை ப்ரீமியமாகவும் அட் த சேம் டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வாங்கணுமா, தக் லைஃப் ஷோரூமை விசிட் பண்ணுங்க. இவங்க கிட்ட டோர் டெலிவரியும் இருக்கு. ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு. காண்டாக்ட் பண்ணி உங்களோட அழகான ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க. எதனா சாப்பிட்டியாடா? பிரீத்தி தான் அவசரப்பட்டா. நீனாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம்லடா. கேட்ட உடனே டிவோர்ஸ் கொடுத்துட்ட. எவ்வளோடா யோசிக்க சொல்கிற? யோசிச்சு தான்டா இவ்வளோ நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்து பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இழுத்து பிடிச்சிட்டு இருந்த என் கையில் தான்டா காயம் அதிகமாக இருக்கு. பிரீத்தி கிட்ட பேசினியா? இத்தனை வருஷம் பேசாதது ஏடா பேச போகிறேன்? பேசினாலும் அவள் என்னடா சொல்லிட போகிறா? எங்கள் அம்மா அவளை பார்த்துக்கிட்ட மாதிரிலாம் அவங்க அம்மா கூட பார்த்துருக்க மாட்டாங்கடா. அவங்கள விட்டு தனியாக போகிறதுக்கு அவளுக்கு எப்படா மனசு வருது? அவள் அவங்கள ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டா மச்சான். ஆனால் இதுவரை ஒரு நாள் கூட அவள் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னதே இல்லைடா. எல்லாத்தையும் எனக்காக பொறுத்துக்கிட்டாங்க. என் அப்பா முன்னாடி யாருன்னா கை நீட்டி பேசினா எனக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆனால் இவ சொடக்க போட்டு கூப்பிட்றாடா. வெளிநாட்டில் படித்த புள்ள பாது, அதனால அது அப்படி தான் இருக்கும்னு எங்கள் அப்பா மனசு தேத்திக்கிறார். ஆனால் என்னால் அப்படிலாம் இருக்க முடியல மச்சான். தனியாக போகிறதா இருந்தால் சேர்ந்து வாழலாம், இல்லைன்னா டிவோர்ஸ் வேணும்னு கேட்டா கொடுத்துட்டேன். அப்பா அம்மா என்னடா சொன்னாங்க? என் மேலே கோவமாக இருக்காங்கடா. தனியாக போக வேண்டியதானே, நாங்கள் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கு போய் என் வாழ்க்கையை கெடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இருக்க போகிற கொஞ்ச நாளாச்சும் என் கூட நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. அவங்கனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கஷ்டப்படுறாங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க காரணமே அவங்க தான்டா. பிள்ளையோட வாழ்க்கை நான் கண்ணு முன்னாடியே நாசமாக போகிறத எந்த பெற்றவங்களும் ஆசைப்பட மாட்டாங்கடா. ஆனால் என் வீட்டில் அதையும் பார்த்துட்டாங்க. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் யாருக்கு என்னடா பண்ணேன்? மச்சான் மச்சான் இதை சொல்லாமன்னு தெரில, சொல்கிறது சரியானும் தெரில. ஆனால் உள்ளே ஏதோ ஒன்று சொல்லுன்னு சொல்லுது. நல்லா யோசிச்சு பாரு. நீ மட்டும் அன்னைக்கு தாரா கிட்ட கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக பேசியிருந்தா, தாராவை போக விடாமல் இருந்திருந்தா, இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. நீ எப்போ தாராவை உன் வீட்டை விட்டு போவிட்டியோ அப்போவே உன் சந்தோஷத்தை மொத்தத்தையும் அவ கையோடு எடுத்துட்டு போயிட்டா. நீ இழந்தது அவளை மட்டும் இல்லடா, உன் வாழ்க்கையும் சேர்த்து தான். வரேன்டா. நம்ம இத்தனை வருஷம் லவ்ல நீ என் மேல வச்ச நம்பிக்கை அவ்வளோதான். ஏன்
பேச மாட்ட? உனக்காக நான் தானே எல்லா எஃபர்ட்ஸும் போட்டுட்டு இருக்கேன். சண்டை போட்டது, உன்னை வேண்டான்னு சொன்னது, இதெல்லாம் எப்போ வேணும்னாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம். நீ எனக்கு உண்மையா இருப்ப, என்ன நல்லா பார்த்துப்பேன்னு நினைச்சு லவ் பண்ண. நீ அதுவும் பண்ண. சும்மா திரும்ப திரும்ப அதே சொல்லாதீ, பல்ல உடைச்சிருவேன். காரணம் இல்லாம உன்னை வேணான்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் லூஸ் இல்லை. மச்சான், எனக்கு என்னமோ நீ தாரா கிட்ட யோசிச்சு பேசியிருக்கணும்னு தோணுது. டேய், அந்த ஆள் இஷ்டத்துக்கு பேசுவான், கேட்டு அமைதியா வர சொல்றியா? சரி, தாராவை எப்படி சமாளிக்க போற? இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் அவ தான் காரணம். வரட்டும். பார்த்துக்கோடா, சண்டைலாம் போட்டுக்காதீங்க. அவளை மாதிரி பொண்ணெல்லாம் தேடுனாலும் கிடைக்காது. விட்டுறாத, வர. விஜய், ஸ்ரேயா, நீ எங்க என்ன பண்ற? முதல்ல நீ எப்படி உள்ள வந்த? பால்கனி டோர் வழியா வந்தேன். அறிவு இருக்கா உனக்கு? இப்போ உனக்கு என்ன வேணும்? எல்லாருக்கும் பதில் வேணும் விஜய். நான் தான் சொல்லிட்டேனே, தாரா விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன்னு. தாரா இருந்தா வரமாட்டேன், தாரா இல்லனா வருவல்ல. ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போ ஸ்ரேயா. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ற தெரியுமா விஜய்? ஒண்ணு நீ எனக்கு கிடைக்கணும், இல்லனா யாருக்கும் கிடைக்க கூடாது. நீ எனக்கு வேணும் விஜய். ஏய் ஏய் ஸ்ரேயா, ஸ்ரேயா சொல்றத கேளு ஸ்ரேயா. ஸ்ரேயா, முதல்ல எழுந்துரு ஸ்ரேயா. முடியாது, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, அப்பதான். ஸ்ரேயா சொல்றத கேளு, மேல இருந்து எழுந்துரு ஸ்ரேயா. ஸ்ரேயா எழுந்துரு ஸ்ரேயா. ஹேய் தாரா. சீ, அசிங்கமா இல்ல உனக்கு? இவ கூட படுக்கிறதுக்கு தான் எங்க அப்பா கிட்ட என்ன வேணாம்னு சொன்னியா? ஏய், வாயை கிழிச்சிருவேன். நான் வேணான்னு சொன்னது மட்டும் தான் உங்க அப்பா சொன்னானா? அந்த ஆள் என்ன பேசினாலாம் சொல்லலையா? டேய், இங்க பாரு, எங்க அப்பாவை அவ இவன்னு பேசாத. நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஹேய், அப்படி தாண்டி பேசுவேன். அந்த ஆளுக்கெல்லாம் மரியாதையே இல்லை. பெரிய மனுஷன் மரியாதை நடந்துக்கிறான் அந்த ஆளு. பா, இப்படி ஒரு கேவலமானவனை நான் பார்த்ததே இல்லை. ஆமா, நீ ரொம்ப நல்லவல்ல. எங்க அப்பா பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது. இதேதான் உங்க அப்பனும் சொன்னான், என் பொண்ணை கட்டிக்கிறதுக்குலாம் உனக்கு தகுதியே இல்லைன்னு. இப்ப நீயும் சொல்ற தகுதி இல்லைன்னா அப்புறம் எதுக்கடி லவ் பண்ண? எதுக்கடி லவ் பண்ண? தகுதியை பார்த்து லவ் பண்ணல. நீ எனக்கு உண்மையா இருப்ப, என்ன நல்லா பார்த்துப்பேன்னு நினைச்சு லவ் பண்ண. நீ அதுவும் பண்ணல. சூப்பரா நடிக்கிறடி, சூப்பரா நடிக்கிற. அப்படி நான் என்ன உனக்கு உண்மையா இல்ல? ஓ ஓ, நீ அவ கூட படுத்துட்டு இருந்தியே, அதுதான் உண்மையோ? ஓ, அசிங்கமா பேசாத தாரா. நீ அசிங்கமா பண்றது உனக்கு தப்பா தெரியல, நான் அசிங்கமா பேசுறது உனக்கு தப்பா இருக்கா? ஏய், நீ உன் அப்பனை விட கிரிமினல் டி. இப்ப அப்படியே எல்லா தப்பும் என் பக்கம் திருப்பிட்டு நீ உன் அப்பனும் நல்ல வேஷம் போடுறீங்களா? எதை வேஷம் சொல்ற? நான் உன்னை உண்மையா லவ் பண்ணனே, அதை வேஷம் சொல்றியா? இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டனே, அதை வேஷம் சொல்றியா? எங்க அப்பா கிட்ட பேசி உன்னை மீட் பண்ண அனுப்புனே, அதை வேஷம் சொல்றியா? இதுல எதை வேஷம் சொல்ற? சொல்லு சொல்லுடா, சொல்லு. அப்போ உங்க அப்பாட்ட பேச அனுப்பணும்ல, அப்ப நீயும் கூட வந்திருக்கணும். அத நீ பண்ணலையே. நீ என்ன பண்ண? எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் போகணும்னு போனேன். உங்க அப்பா என்னெல்லாம் பேசினான் தெரியுமா? அப்படிதான்டா பேசுவாரு. பொண்ணு கட்டி கொடுக்க போறாரு, அப்படிதான் பேசுவாரு. நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்ப பொண்ணை கட்டிக்க போற நான் என்ன வேணா பேசலாமா? உங்க அப்பா ஒத்துப்பாரா? அதான் பேசிட்டு வந்துட்டே. பேசிட்டு வந்திருக்கணும்டி. அமைதியா வந்தேன்ல, அதான் தப்பு. அப்படி பேசிட்டு வந்திருந்தாவது மனசு ஆறி இருக்கும் போல. ஓ, ஏன் பேச மாட்ட? உனக்காக நான் தானே எல்லா எஃபர்ட்ஸும் போட்டுட்டு இருக்கேன். நீ அசால்ட்டா தான் பேசுவ. ஏய் ஏய் ஏய்,
இந்த ரிலேஷன்ஷிப்பில் மொத்த எஃபோர்ட்டு நீ தான் போடுற. நான் எதுவுமே பண்ணாத மாதிரி போர்ட்ரே பண்ணாத ப்ளீஸ். என் வீட்டில் நான் தானே பேசினேன், அப்போ அதே தானே நீயும் பண்ணியிருக்கணும். விஜய், உங்க வீடு மாதிரி எல்லார் வீட்லயும் இருக்க மாட்டாங்க. ஆமாம்மா ஆமாம், இவ்வளோ கேவலமான ஆளுங்களாம் என் வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. விஜய் சிரிக்காத விஜய், எனக்கு காண்டாவுது. எனக்கு பிடிச்சதுனால தான் எங்க வீட்ல உங்ககிட்ட பேச வந்தாங்க. பேச வந்த எங்க அப்பா கிட்ட நீ தானே வேணான்னு சொன்ன. ஏய், சும்மா திரும்ப திரும்ப அதே சொல்லாதடி, பல்ல உடைச்சிருவேன். காரணம் இல்லாம உன்னை வேணான்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் லூஸ் இல்லை. நான் உன்னை வேணான்னு சொல்லணும் தான் உன் அப்பா என்ன அப்படி பேசினானே. எங்க அப்பா அப்படி சொன்னா நீ வேணான்னு சொல்லிடுவியா? நீ காரணம் இல்லாமல என்ன வேணான்னு சொல்ல விஜய். நீ என்ன வேணான்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? தோ உட்காந்துட்டு இருக்கே உன் காரணம். அவளுக்காக தான் நீ என்ன வேணான்னு சொல்ற. அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஓ, சம்மந்தம் இல்லாம தான் 2 பட்டனை கழட்டிட்டு அவன் மேல படுத்திருந்தாளா? தாரா, தெரியாம பேசாத. அவ எப்போ உள்ள வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் போய் சொல்ற விஜய்? நீ கூப்பிட்டனால தான் நான் வந்தேன். பூட்டின வீட்டுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்டேன், நீ வந்த. இப்பதானே சொன்னேன் பால்கனி வழியா வந்தேன்னு. பால்கனி வழியா யாராச்சும் வருவாங்களா? பால்கனி கூட யாராச்சும் பூட்டாம வைப்பாங்களா? ஏதாச்சும் நம்புற மாதிரி சொல்லு விஜய். ஏய் தாரா, இவ சொல்றத நம்பாத. இவ இவ பொய் சொல்றா தாரா. விஜய், இன்னும் ஏன் மறைக்கிற? ஹே, ஆமா, நானும் விஜயம் லவ் பண்றோம். அதனால தான் உங்க அப்பா கிட்ட வந்து உன்னை வேணான்னு சொன்னான். என்ன இப்போ? நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. அடி, எவ்வளவு வேணா அடி விஜய். ஆனா அவளை ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்த நினைக்காத. ஏய் தாரா, எப்படி விஜய் உனக்கு என்ன ஏமாத்த மனசு வந்துச்சு? ஏமாத்துறனா? அப்ப நீ நம்புறியா தாரா? நம்பாம இருக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கலையே. நீ சொல்லாம அவ எப்படி உங்க வீட்டுக்கு வருவா? அவ எப்படி உன்னை கட்டி பிடிப்பா? நீ எங்க அப்பா கிட்ட என்ன வேணான்னு சொல்றதும் அவளை நீங்க மீட் பண்றதும் எல்லாம் ஒரே நாள்ல எப்படி நடக்கும்? அப்ப எல்லாமே பிளானா விஜய்? என்ன நம்பி ஏமாத்திட்டல. அவ்வளவுதான் இல்ல தாரா, நம்ம இத்தனை வருஷம் லவ்ல நீ என் மேல வச்ச நம்பிக்கை அவ்வளவுதான் இல்ல. நான் உன் அப்பாட்ட பேசினது, சண்டை போட்டது, உன்னை வேண்டான்னு சொன்னது, இதெல்லாம் எப்போ வேணும்னாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு வாட்டி நம்பிக்கை போச்சுன்னா திரும்ப வராது தாரா. நம்பிக்கை இல்லாத யாரும் என் லைஃப்ல இருக்க வேணாம். நான் போயிடுறேன் விஜய். உனக்கு அதானே வேணும்? நான் போயிடுறேன். இனி என்னை பார்க்கவே மாட்டேன். கூப்பிட்டியா? இது நீ எங்க அப்பா கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன். பட் ஆனா இது இனிமே யூஸ் இல்லை. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா விஜய்? அப்ப அடிச்சது சரியா விழல. வெளியே போடி. விஜய், உன்னை எதனா பண்றதுக்குள்ள வெளியே போயிடு. உள்ளாடும் பிம்பத்தின் கண் கட்டும் மாயையை நீயோ நானோ யார் அறிவாரோ?
தாரா ம் தாரா ம் எனக்கு நீ போட்டிருக்க ட்ரெஸ் வேணும். ஆ எனக்கு நீ இப்போ போட்டிருக்கல ம் அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும். ஏன் ட்ரெஸ் எதுக்குடா உனக்கு? அது ம் நான் உன்னை எப்போல்லாம் மிஸ் பண்ணுறனோ அப்போ உன்னோட ட்ரெஸ் என்கிட்ட இருந்துச்சுன்னா உன்னோட வாசனை நீ என் கூடயே இருக்க மாதிரி ஃபீல் தரும். தப்பு பண்ணிட்டேன் தாரா, நான் தப்பு பண்ணிட்டேன் தாரா. நான் அவனை போட்டிருக்கூடாது. மச்சான், எனக்கு என்னமோ நீ தாரா அப்பா கிட்ட யோசிச்சு பேசிக்கணும்னு தோணுதுடா. டேய், நீ இங்க என்னடா பண்ற? நான் என்ன பண்றேனா? இப்பதான் நான் தாரா அப்பா கிட்ட பேசிட்டு வரோம். தாரா அப்பாவா? என்னடா எல்லாத்தையும் புதுசா கேட்டுனுக்குற? என்னடா ஆச்சு உனக்கு? டேய் மச்சான், இது எந்த இயர்டா? 2021. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லடா. டேய் டேய் டேய், மச்சான், எனக்கு என்னமோ நீ தாரா அப்பா கிட்ட யோசிச்சு பேசியிருக்கணும்னு தோணுது. மச்சான், எனக்கு என்னமோ நீ தாரா அப்பா கிட்ட யோசிச்சு பேசியிருக்கணும்னு தோணுது. என்ன பண்ணாலும் இங்கிருந்து நம்மளால போக முடியல. திரும்ப திரும்ப இங்கேயே வரோம்னா அப்போ பார்த்துக்கோடா, சண்டைலாம் போட்டுக்காத. அவளை மாதிரி பொண்ணெல்லாம் தேடுனாலும் கிடைக்காது. விட்டுறாத. வர. என்னால் பாஸ்ட்டை மாற்ற முடியும் தாரா. அப்போ ஸ்ரேயா 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 எங்க போயிருப்பா? ஃபைனலி, உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வா 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 வா. அட வான்ற. விஜய், விஜய், நீ என்னை இவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிப்பா நான் நினைக்கவே இல்லை. உன்னையும் தாராவையும் பிரிச்சிடலாம் தான் நான் வந்தேன். ஆனா நீ என் லவ்க்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன். தெரியும், நீ என்னையும் தாராவையும் பிரிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்தேன். என்ன மவள, நானே நீ மாத்தின வாழ்க்கையை மறுபடியும் மாற்ற மாறி வந்திருக்கேன். மறுபடியும் மாற்றணும்னு நினச்ச நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். தாரா வந்துட்டு போகிற வரைக்கும் குவாய்ட்டாக இருக்கணும். எங்க அப்பா கிட்ட என்ன வேணான்னு சொன்னியா? உன்கிட்ட தான் கேக்குறேன். எங்க அப்பா கிட்ட என்ன வேணான்னு சொன்னியா? உனக்காக ஒரு வாரம் சாப்பிடாம எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு நான் உன்னை பார்க்க அனுப்புனேன். நீ என்னன்னா அவர்கிட்ட என்ன வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்க. உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? இது வரைக்கும் எனக்காக ஒரு விஷயமாவது பண்ணிருக்கியா? இல்ல நான் தான் உன்கிட்ட கேட்டிருக்கேனா?
ஆனா நீ கேட்காத எல்லாத்தையும் நான் உனக்காக பண்ணிருக்கேன். உனக்கு அதெல்லாம் மறந்தே போச்சா? இங்க பாரு விஜய், உன் வீடு மாதிரி எல்லார் வீடும் கிடையாது. என் வீட்டுல எல்லாத்துக்குள்ள எஸ் சொல்ல மாட்டாங்க. அதுவும் லைஃப் மேட்டர்லாம் சான்ஸே இல்லை. என் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. என் கல்யாணத்தை அவங்க எவ்வளவு கிராண்டா நடத்தணும்னு யோசிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க ஆசை எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் உனக்காக சண்டை போட்டு எங்க அப்பாவை உன்னை மீட் பண்ண அமிச்சா நீ அவர்கிட்ட என்ன வேணான்னு சொல்லியிருக்க. இப்படி பாதிலே விட்டு போறவனுக்காக தான் எங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டியான்னு எங்க அப்பா என்னை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. நான் என்ன பதில் சொல்றது விஜய்? சொல்லு விஜய், நீ எதுக்கு அமைதியா இருக்க? நான் பாட்டு லூசு மாதிரி ஏதோ பேசிட்டே இருக்கேன். நீ பதில் சொல்லு விஜய். எதுக்கு நீ இப்ப அமைதியா இருக்க? எங்க போற? குடி. பேசி முடிச்சிட்டியா? இல்லை இன்னும் எதனா பேசணுமா? ஒரு 10 நிமிஷம் நான் பேசுறது கேளு. அப்புறம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி, நான் ஒத்துக்கிறேன். சொல்லு. நான் உன்னை வேண்டான்னு சொல்றதுக்கு உங்க அப்பாவை பார்க்க போல தாரா. நீ என்ன ஆசையோட என்ன அனுப்புனியோ அதே ஆசையோட தான் நானும் போனேன். அவருக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை தாரா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை. அவர்கிட்ட சொன்னேன் தாரா, உன்னை நல்லா பார்த்துப்பேன், எப்பவுமே சந்தோஷமா வச்சுப்பேன்னு சொன்னேன் தாரா. அதுக்கு அவர் என் வீட்டு நாய் கூட அவளை சந்தோஷமா வச்சுக்கும், நீ தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னார். உன்னால ஃபேமிலியோட ஒரு நாள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட முடியுமா? ஆனா என்னோட பொண்ணோட கல்யாணத்தை அங்கதான் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சொன்னார். உன்ன மாதிரி பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு அவங்கள ஏமாத்துற புள்ளைய பெற்றதுக்கு உங்க அம்மா இந்நேரத்துக்கு செத்து இருக்கணுமேன்னு சொன்னார். எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு தாரா. உனக்காக பொறுத்துக்கிட்டேன். இப்ப என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. அவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு என்ன வேண்டான்னு சொன்னா எனக்கும் அவ வேண்டாம். ஆனா அவ அப்படி சொல்ல மாட்டான்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் தாரா. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ண நானும் நிறைய எஃபர்ட் போடுறேன் தாரா. நீ நிறைய எனக்காக செஞ்சிருக்க, அது எதையுமே நான் மறக்கல. மேபி அதெல்லாம் நானும் மறுபடியும் உனக்கு செஞ்சிருந்தா நீ இப்படி செஞ்சதை சொல்லி காட்டும் போது எனக்கு வலிச்சிருக்காது. இப்ப வலிக்குது தாரா. சாரி விஜய், ரொம்ப சாரி. நான் சொல்லி காட்டணும் மீன் பண்ணல. உண்மையா நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் தெரியும். நான் தெரியாம சொல்லிட்டேன் விஜய். சோ சாரி. நான் உன்னை நம்பி இருக்கணும். எங்க அப்பா சொன்னதை நம்பினேன், நான் உன்னை நம்பல. சாரி விஜய். இனிமே நான் கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன். சரி, அழாத.
எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு வந்தோன்னே இந்த ரிங்கு கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ யாரோட சம்மந்தமும் வேணாம். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா விஜய்? இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. அவனை நம்பாத தாரா, அவன் சரியான ஃப்ராடு. நீங்க வருவன்னு அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதான் என்ன கட்டி போட்டு வச்சிருந்தான். என்னையும் லவ் பண்றேன்னு சொல்லி தான் வர சொன்னான். அவனை நம்பாத தாரா. யாரடி ஃப்ராடு? நான் இங்க வருவேன் அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் என்ன டைம் டிராவல் பண்ணி பார்த்தானா? ஊசு. நீயா உன் கையை கட்டி போட்டுக்கிட்டு அவன் மேல பழி போட்டு எங்க 2 பேர் பிரிக்க பாக்குறியா? அவனை நம்ப கூடாதுன்னு சொல்ற, அப்ப வேற யார நம்புறது? உன்னையா? அவன் ஏன் ப்ராப்பர்ட்டி, புரியுதா? இனிமே எங்க பக்கம் உன்னை பார்த்தேன் தொலைச்சிடுவேன். பொடி புடி. இனிமே எங்க அப்பாவோ ஸ்ரேயாவோ யார் நினைச்சாலும், ஏன் இந்த விதியே நினைச்சாலும் நம்ம 2 பேர் பிரிக்க முடியாது. ஊருக்கு போனா சீக்கிரம் வரமாட்டியா? 4 நாள் 4 வருஷம் மாதிரி இருக்கு எனக்கு. நீ எல்லாம் ஜாலியா தானே இருக்க. விஜய், சொல்லுமா. வந்துட்டியாப்பா? திரும்ப வந்துட்டேம்மா. பாவம் தாரா, நீ இல்லாம தவிச்சு போயிடுச்சுப்பா. தங்கமான பொண்ணு. நானா பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணை பார்த்திருக்க மாட்டேன். நல்ல வேலை கல்யாண பேச்சு எடுக்கிறப்போ தாராவை பத்தி சொன்னேன். இல்லைன்னா பிரீத்தியை தான் கட்டி வச்சிருப்பேன். கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல புருஷனை டைவர்ஸ் பண்ணிடுச்சு. உன் வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிருப்பேன். சரிப்பா, உடம்ப பாத்துக்க, நான் வச்சிடுறேன். கையெடு எடு. உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வர சொன்னேன். உன்னை பார்த்துட்டேன். போ போ, கையெடு. தாரா, உனக்கு 4 நாள் 4 வருஷம் மாதிரி தெரிஞ்சதில்ல.
ஆனால் எனக்கு 4 வருஷம்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை நேசிக்கிற ஆள் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த விதத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன்னையும் போக விட மாட்டேன். ஐயடா, நீங்க எங்கேயும் போக முடியாது, உங்களை நான் போக விட மாட்டேன். நான் வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன், அதனால தான் கண்ணு கலங்குது. உடனே ஒன்று மிஸ் பண்றதுனால தான் நான் அழுகுறேன்னு சொல்லி சீனெல்லாம் போட வேணாம், ஓகேவா? போங்க, போயிட்டு மீனுக்கு தீனி போடுங்க. ம், போ. காற்றிலே வார்த்தைகள் சேரும் முன் சேர்ந்ததே இதயம் அன்றோ எதனாலே என்று ஓய், வாசம் வீசும் உனக்கு நான் ப்ரமோஷன் தர போறேன். என்ன ஒரு 10 மாசம் வெயிட் பண்ணோம். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பியா? ம், பொண்ணு மேல காட்டுற லவ் என் மேல கொஞ்சமாவது காட்டுவியா? காதலில் சண்டை காமன் தாங்க. ஒரு 10 நிமிஷம் மௌனம் நம்ம வாழ்க்கையை மாற்றோம்னா சண்டையில் மௌனமாக இருக்கிறது தப்பில்லையே. ஏன்னா காதல் யாருக்கும் செகண்ட் சான்ஸ் தராதுங்க.